Disclaimer: all content shared on this channel is for educational and informational purposes only. I am not a SEBI registered advisor and nothing here should be taken as investment advice. Please do your own research or consult a certified advisor before making any trading decisions. You are solely responsible for your capital and your choices. வணக்கம். நான் உங்கள் ராவன் கார்த்தி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். சர்டன் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வீடியோ போட முடியல. இந்த வீக்லேருந்து ஒவ்வொரு வீக்கும் ஒரு வீடியோ போடுற பிளானில் இருக்கேன். இப்போ என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா, ட்ரேடிங் வியூ ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, கான்டெஸ்ட் நடத்துவாங்க, ரெகுலராக நடத்துவாங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்துவாங்க. இப்போது என்ன காம்படிஷன் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கம்யூனிட்டியில் போய் லீப் கிளிக் பண்ணோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் தான் இந்த பேஜ். பார்த்தீங்கன்னா லீப்பில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடிங் காம்படிஷன் வித் ரியல் மணி ப்ரைஸஸ், அப்புறம் ரியல் ப்ராக்டிஸ், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் கான்டெஸ்ட் வந்து இந்த லீப் பை யூரெக்ஸ், இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடு நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது. இவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, யூஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இந்த கான்டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டு February 2 ஆரம்பித்து February 27 முடியுது. மொத்த ப்ரைஸ் பூல் வந்து $20,000 மொத்த ப்ரைஸ் பூல். ப்ளஸ் வந்து 200 பிளான்ஸ். அதாவது 200 பிளான்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் வியூவோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் வந்து 200 பிளான்ஸை கான்டெஸ்ட் வின் பண்ணுறவங்களுக்கு தருவாங்க. 200 பிளான்ஸ், மொத்தம் $20,000 ப்ரைஸ் பூல் டோட்டலாக. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இப்போ ஜாயின் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 49,750 மெம்பர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ் ரெக்கார்ட் பண்ணுறப்போ. இது வந்து அசெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அசெட்ஸ் ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ லெவரேஜ் நம்மளுக்கு இருக்கும். இப்போது இதை ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் த கான்டெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இது க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம லைவ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பேஜுக்கு போயிடலாம். இதுதான் அந்த லீப் பை யூரெக்ஸ். நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து லைவாக உள்ளே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் த கான்டெஸ்ட்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா see the டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக நான் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேங்காட்டி see the டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன். இப்போ டவுச் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 49,763 பர்சன்ஸ் இருந்துருக்குறாங்க. இங்கே நான் பார்க்குறதுக்கு 49,750. இந்த டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளாரையே வந்து 49,763 வந்துருச்சு. பேஜ் லோடாக இருக்குது, லேட் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே கிளிக் பண்ண பேஜ் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த அக்கௌண்ட் எனது சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் கிடையாது. இதில் ஜாயின் த கான்டெஸ்ட் கொடுக்கணும், ஜாயின் த கான்டெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் இது சப்ஸ்கிரைப்டு அக்கௌண்ட்டு, அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா see the டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 49,750 இருந்தது. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறப்போ 49,767 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு 17 பீப்புள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா see the டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் த கான்டெஸ்ட் இருக்கும். கான்டெஸ்ட்டு இப்போது February 27 ஒரு கான்டெஸ்ட் ஓப்பன் ஆகுது. அது வந்து கிரிப்டோ காம்படிஷன். அது ப்ரைஸ் மணி வந்து மணியை தர மாட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் இருக்குது. அதே மாதிரி Magnificent 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் ஆரம்பிக்குது. அது வந்து March 16. ஓகே, இப்போ நம்ம லைவ் காம்படிஷனில் என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். காம்படிஷனோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். காம்படிஷன் எண்ட் ஆகிற டைம் கவுண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. 20 days 7 hours 2 minutes செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. த லீப் ஸ்பான்சர்ட் பை யூரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. 20K, அதாவது $20,000 ப்ளஸ் 200 பிளான்ஸ் வந்து ப்ரைஸ் பூல் வச்சுருக்காங்க. 26 days டோட்டல் டியூரேஷன். அசெட்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா 49,763. இந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 767 இருக்கும், 768 இப்போது. ஓகே, லோடாகவே இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இப்போ இருக்கிற அந்த லீடர் போர்டை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா காம்படிஷன் ஆரம்பித்து 5 நாள் முடிஞ்சுது. இன்றைக்கி 6வது நாள், சாட்டர்டே. லீடர் போர்டில் டாப் பார்ட்டிசிபெண்ட் ஃபஸ்ட்டில் வர்றவர் பார்த்தீங்கன்னா 48% எடுத்திருக்காரு இப்போதைக்கு. லாஸ்ட்டில் இப்போது 36% எடுத்திருக்காரு 10th பிளேஸில் இருக்கிறவர். இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
த ஃபைன் டீட்டெயில்ஸ் விர்ச்சுவல் மணி தான் கொடுக்குறாங்க. அதாவது அட் த ஸ்டார்ட் ஆஃப் த கான்டெஸ்ட் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் $1 lakh கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். அப்புறம் சிம்பிள்ஸ் ஃபார் ட்ரேடிங், யூரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எந்தெந்த சிம்பிள்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். மொத்தம் 11 ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 11 ஸ்கிரிப்ட்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபியூச்சர்ஸ். டேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யூரோப்பியன் இண்டெக்ஸ் அது. அதுக்கு அடுத்தது ஸ்டாக்ஸ் யூரோப் 600 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், அதுவும் ஒரு இண்டெக்ஸு. அதுக்கு அடுத்தது ஸ்டாக்ஸ் பேங்க் ஃபியூச்சர்ஸ் யூரோவோடது. அடுத்தது யூரோ ஸ்கேஷ் ஃபிக்ஸட் இன்கம் ஃபியூச்சர் கான்ட்ராக்டு. அதுக்கு அடுத்தது யூரோ பாண்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஃபியூச்சர்ஸு. அதுக்கு அடுத்தது யூரோ பாண்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஃபியூச்சர்ஸு. அடுத்தது யூரோ பிஓபிஎல் ஃபிக்ஸட் இன்கம் ஃபியூச்சர்ஸ். அதுக்கு அடுத்தது யூரோ ஸ்டாக்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அடுத்தது மைக்ரோ டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அடுத்தது மினி டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அப்புறம் லாஸ்ட்டாக எஃப்விஎஸ் வி ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ். மொத்தம் 11 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ட்ரேடிங்க்கு அவைலபிள் ஃபார் விர்ச்சுவல் மணி ட்ரேடிங் கான்டெஸ்ட்டுக்கு. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக படிக்கிற அளவுக்கு இல்லை. அவங்க சாம்பியன்ஸ், அதாவது டாப் 250 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரைஸ் பூல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து $3,000 கொடுக்குறாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து $2,500 தர்றாங்க. தேர்ட் பிளேஸ் வந்து $2,000 தர்றாங்க. ஃபோர்த் பிளேஸ் 1,500. ஃபிஃப்த் பிளேஸ் $1,000. சிக்ஸ்த் பிளேஸிலிருந்து 25th பிளேஸ்க்கு $250 தர்றாங்க. 26th 50th பிளேஸ்க்கு $200 தர்றாங்க. 51 to 255th பிளேஸ் வரைக்கும் ட்ரேடிங் வியூவோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. இது எசென்சியல், ப்ரீமியம், அப்புறம் இன்னொன்று ஹை எண்ட் இருக்குது. என்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தர்றாங்கிறது தெரியாது. கெட் ரெடி எப்படிங்கிறத செட் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது இந்த ட்ரேடு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ரூல்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டாம், தேவையான ரூல்ஸை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ரூல்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பேசிக் ரூல்ஸ், ஸ்பான்சரு, ட்ரேடிங் வியூனா யார், அக்ரிமெண்ட்டு, காம்படிஷன் பீரியடு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. February 2 ஆரம்பித்து February 27 முடிக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த காம்படிஷன் ஓப்பன்ஸ் வந்து January 19 until February 22 வரைக்கும். உன்னி டேட் இருக்குது, ஆனால் காம்படிஷன் February 27 எண்ட் ஆகிடும். February 27 யூடிசி டைமில், யூனிவர்சல் அந்த டைமில் லண்டன் டைமில் க்ளோஸ் ஆகிடும். காலையில் 8 மணிக்கு அந்த டைமில் க்ளோஸ் ஆகிடும். அதாவது நம்ம ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங், அதாவது Saturday 28 Saturday மார்னிங், ஏர்லி மார்னிங் 1:30 AM to 2:30 AM 2:30 AM ப்ராபப்ளி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி டெரிட்டரி இருக்குது. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியான்னு சர்ச் பண்ணோம்னா இந்தியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எலிஜிபிலிட்டி டெரிட்டரியில் நம்ம பிரச்சனை கிடையாது. ஸோ இந்தியன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ஜூரிடிக்ஷன் அதர் தேன் த ஃபாலோயிங் இட் இஸ் ஈரான், நார்த் கொரியா, கியூபா, பெலரஸ், ரஷ்யா, கிரிமியன், டோன்ஸ்டேக், the countries Luhansk regions of Ukraine, not be a person entity. அவங்க நம்ம யூஎஸ்காரங்க யாரும் பார்க்க போகிறது, கண்ட்ரோல் சப்ஸ்டான்சஸ் அதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களுக்கு யூரெக்ஸோட ரியல் டைம் டேட்டா வேணுன்னா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணித்தான் ஆகணும். உங்களால் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களால் ட்ரேட் பண்ணி வின் பண்ண முடியாது. அப்புறம் எவ்வளோ லாட் சைஸ் போகலாம், ட்ரேட் மேக்ஸிமம் அலவுட் பெர் ட்ரேடுக்கு, இல்லாட்டி மேக்ஸிமம் லாட் பெர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஸ்கிரிப்டுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டாக்ஸுங்கிறது இண்டெக்ஸோட இதுக்கு 2 லாட் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணலாம். எஃப்டாக்ஸ் மினி அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லாட்டு, எஃப்டாக்ஸ் மைக்ரோக்கு பார்த்தீங்கன்னா 4 லாட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ரிஸ்கிரைப் லாட் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. மினிமம் லாட் ட்ரேடபிள் வந்து 1, இங்கே மேக்ஸிமம் 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களோட $1,000 $1 million, அதாவது $1 lakh தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸுங்கிறங்காட்டி லெவரேஜ் வந்து 10:1 தர்றாங்க. லெவரேஜ் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு 10:1ங்கிற ரேஷியோவில் தர்றாங்க. ஓகேங்களா?
இதுதான் முக்கியமான க்ரைட்டீரியாஸ் நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் திங் கடைசியாக பார்க்க வேண்டியது காம்படிஷன் எண்ட் ஆகிற டேட் வந்து 27th போட்டிருக்காங்க. அதுலேருந்து 5 நாளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ரிசல்ட்ஸ் பார்க்க வேண்டிய லிங்க் வந்து இங்கே இருக்குது. இதையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுறேன், பார்த்துக்குங்க. காம்படிஷனில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க நான் கொடுக்குற லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். இந்த காம்படிஷனில் என்னென்ன கேள்விகள் நம்மளுக்கு மோஸ்ட்லி வரும். வாட் ஷுட் ஐ டு டூ டு டேக் பார்ட் இன் த பேப்பர் ட்ரேடிங் காம்படிஷன்? ஒன்றும் இல்லை, காம்படிஷன் பேஜில் போய் கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓகே பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். வென் கேன் ஐ ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் த காம்படிஷன்? டேட்டு ஆரம்பிச்சாச்சு, 2ஆம் தேதி கரெக்டாக இந்த டைமுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த டைமில் ஆரம்பித்து கிரீன்விச் மீன் டைமில், லண்டன் டைமில் +5:30 ஆரம்பித்து 27th முடியுது. 23rd நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே ஆஃபீஸியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே உங்கள் காம்படிஷனில் நீங்கள் என்கேஜ் ஆகிருவீங்க. யாரெல்லாம் வந்து இந்த ட்ரேடிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெய்டு பிளான் யூசர்ஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். அதே மாதிரி ட்ரையல் பிளான் யூசர்ஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். ட்ரையல் பிளான் போட்டுக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு 30 daysக்கு. நீங்கள் இருந்தாலும் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி ஃபார்மர் பெய்டு பிளான் யூசர்ஸ், அதாவது ஏற்கனவே பெய்டு யூஸராக இருந்து இப்போ பிளான் எதுவும் இல்லாமல் இருக்கவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீ பிளான் யூசர்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹவு இஸ் பார்ட்டிசிபென்ட் பிளேஸ் இன் த காம்படிஷன் கால்குலேட்டட்? எப்படி ஒரு பார்ட்டிசிபென்ட் வின்னருங்கிறது சூஸ் பண்ணுறாங்க? யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதே மாதிரி இப்போ நீங்கள் 27ஆம் தேதி இந்த காம்படிஷன் க்ளோஸ் ஆகுது, அது வந்து ஃப்ரைடே வருது. அந்த ஃப்ரைடே உங்கள் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஓப்பன் பொசிஷன் க்ளோஸ் ஆயிரும். அதில் வர ப்ராஃபிட்டும் சேர்ந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுவும் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண 2ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் தேதி உங்கள் ஓப்பன் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் ஆட் ஆகி எத்தனை பர்சன்டேஜோ அந்த ப்ராஃபிட் வச்சு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்க. விச் அக்கௌண்ட் ஷுட் ஐ டு சூஸ் ஃபார் ட்ரேடிங் இன் காம்படிஷன்? எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணுங்கிறாங்க? பேப்பர் ட்ரேடிங் சூஸ் பண்ணணும். அதில் போய் மேனேஜ் அக்கௌண்ட்ஸில் போய் செலக்ட் மெனு வித் நேம், லீப்பு, இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. ஒன்லி ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது அந்த காம்படிஷனில் ஆட் பண்ணப்படும். ஆல் காம்படிஷன் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் வித் சேம் பேலன்ஸ், இனிஷியல் பேலன்ஸ் அண்ட் ஐடென்டிக்கல் செட்டிங். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஒரே செட்டிங்ஸ் தான். இனிஷியல் பேலன்ஸு அதே $1 million தான், அதாவது $1 lakh. The parameters of the competition account cannot be changed. For example, leverage வந்து 1:10 தர்றாங்க, இல்லை எனக்கு 1:5 போதும்னு நினச்சிங்கனாலும் அந்த பேராமீட்டரை மாற்ற முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க. தெரியாமல் இந்த காம்படிஷன் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது, திரும்ப ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது, திரும்ப எதுவுமே பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட் டெலீட் ஆயிடுச்சுன்னா அந்த காம்படிஷன் அக்கௌண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத இங்கே போய் நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து லே அவுட்டு, இது சார்ட்டு லே அவுட்டு. இதில் பை ஆர்டர் செல் ஆர்டர் இங்கே பேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்னு போட்டுக்கோங்களா, பேப்பர் ட்ரேடிங்னு போட்டுக்கோங்களா. இங்கே போய் இந்த லீப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ட்ரேடிங் காம்படிஷன் அக்கௌண்ட் உள்ள உங்களுக்கு லோட் ஆயிரும். ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ். அன்டில் தென், ராவன் கார்த்தி. மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல? ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும்.